எல்லாருமே சொன்னாங்க, எல்லாரும் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, தலைவரை பற்றி தலைவர் பேசாமல் இருந்தாலும் தலைவரை பற்றியே தான் பேசின்னு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதுதான் இனிமேல்பட்டு நம்மளை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முந்தா நாள் மீட்டிங் அந்த விசில் சின்னம் வரும்போது, மீட்டிங்கில் நான் முடிச்சுட்டு வரும்போது ராஜ்மோகன் அண்ணன் வந்து விசில் சின்னம் வந்துடுச்சிங்க அப்படின்னாரு. ஆனால் இருக்காதுண்ணே, அது இன்னும் 2-3 நாள் ஆகும் பிறகுண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைண்ணே, எல்லாரும் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க, எல்லாம் அனுப்பின்னுக்கிறாங்க, சரி சரி அப்படியே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்றதுக்குள்ளாரியே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சின்னத்தை 5 நிமிஷத்துல செவுத்துல வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சுமார் தமிழ்நாட்டில் 12,497 கிராமங்கள் இருக்கிறது. அந்த 12,497 கிராமங்களிலும் விசில் சின்னம் வரைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். எல்லாருக்கிட்டையும் பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்றதுக்கு மனசு வராது. ஆனா தளபதியுடைய தோழர்கள் காசு இருக்குது, இல்ல என் தலைவனுக்கோசம் எதையும் செய்வேன், இப்ப எதுவாக இருந்தாலும் செய்வேன் சொல்ல கொடுக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள். எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், மனசு வராது. ஆனா நம்ம ஆளுங்க அந்த சின்னத்தை டிவியில வந்துடுது கொடுத்துட்டேன்னு சொன்ன அடுத்த 5வது நிமிடமே செவுத்துல எழுதுறது, லட்டு கொடுத்து வழியில போற வர்றவங்களுக்கு விசில் கொடுக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தலைவரை நேசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.